ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் பாவக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன். கடுகு, வெந்தயம், வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. நல்ல எண்ணெய் ஊற்றினா நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. பாவக்காயும் தக்காளியும் போட்டு நல்லா சுருள நல்லா வதக்குங்க. அப்படின்னா தான் கசக்காது. நல்லா வதக்கணும். இதில் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த பாவக்காய் நல்லா காரம் இறங்கி நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நான் எண்ணெய் நிறைய ஊற்ற மாட்டேன். அப்புறம் தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிட்டு குழம்பு மசாலா தூளும் போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு புளி கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. பாவைக்காய் நல்லா வதக்கினா தான் டேஸ்ட்டு வரும், கசப்பு தெரியாது. சிம்மில் வச்சு வதக்குங்க, கருக விட்டாதீங்க. குழம்பு கொதித்து வந்துருச்சு. நான் அந்த மெத்தடில் தான் செய்வேன். ஆனால் பாவக்காய் கசப்பே தெரில, நல்லா இருந்துச்சு. ஓகே, டாட்டா, பாய். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் பாவக்காய் குழம்பு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சிம்பிள் மெத்தடை தான் ஈஸியாக செஞ்சிடலாம். நான் பாவக்காய் குழம்பு செஞ்சு ரொம்ப நல்லாச்சு.